ரதியக்காடுப்படியில் இன்றைக்கி அக்கா வீட்டில் வளர்த்த புதினா செடி. இது என்னன்னா, இது 2வது அறுவடைப்பா. ஃபஸ்ட்டு அறுவடை இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் வீடியோவில். இது செகண்ட் டைமு. அந்த மேலே மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அக்கா வந்து அந்த குச்சி அப்படியே விட்டுட்டு வாட்டர் ஊற்றிட்டே வந்தேன். இது 2வது அறுவடை. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி இதை கட் பண்ண போகிறேன் அக்கா. இதை கட் பண்ணி நம்மளுக்கு எப்படியும் ஒரு பவுல் அளவு வந்துடும். இப்போ சட்னி துவையல் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா குச்சியில் வருமா என்னென்னு அக்காவுக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைமே ஒரு தடவை எடுத்துருக்குறேன். இது 2வது தடவை. இதுக்கு முன்னாடி அக்கா 3 தடவை எடுத்ததில்லை. இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால அக்காவுக்கு 3வது தடவை வருமானு தெரியாது. ஆனால் நம்ம ஸ்டிக்கு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு விட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைமே ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நல்லா புதுசுன்னு வந்துச்சு. இது நம்ம வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குப்பா. அவ்வளோ தூரம் அந்த புதினா வீட்டில் வளர்க்குறது நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது அவ்வளோ வாசனை தெரியும். இப்போ அக்கா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இது குச்சை மட்டும் இது பண்ணுவோம். குச்சை விட்டு வைக்கலாம். நல்லா இதை இப்போ அக்கா நம்ம வந்து இந்த கீழே அடியில் இருந்தே கொஞ்சம் இது விட்டுறணும். ஸ்டிக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம். நம்ம ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. மேலே உள்ள இலையும் கொஞ்சம் லைட்டாக உள்ள துளுர் இது வரைக்கும் தான் அக்கா யூஸ் பண்ணுவேன். மீதியெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக போடுறது தான். ஆனால் ரொம்ப மேல்டாப்பாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு இலையெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் அடியிலேருந்து தான் கட் பண்ணணும். எவ்வளோ தூரம் இலை இருக்கோ அதுலேருந்து கட் பண்ணிடணும். அக்கா எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவு நம்ம எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த மீதி பாருங்கள் ஸ்டிக்கு எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டிக்கில் இனிமேல் வருமானு தெரில. அக்கா இப்போ தான் மொதல் புதினா போன தடவை வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணிட்டேன். இது 2வது அறுவடை. இந்த ஸ்டிக்லேயும் நம்ம வந்து நல்லா உரம்லாம் போட்டு வச்சு பார்க்கலாம். இந்த நூல் எதுக்கு கட்டியிருக்கேன்னு பாருங்கப்பா. இது அப்படியே களைஞ்சி ஊரில் இது விளைவிக்கிற இடத்துல தரையில் வைப்பாங்க. அதனால் அப்படியே படர்ந்து கிடக்கும். நம்ம வந்து அக்கா வந்து இந்த பிரியாணி டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு பிரியாணி வரும்ல, அந்த டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். அதனால் இப்படி படர்ந்து போகிறதுனால அக்கா என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நூல் வச்சு லைட்டாக கட்டி விடுவேன். ரொம்ப டைட்டாக அழுத்திலாம் கட்டக்கூடாது. லைட்டாக அங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு. லைட்டாக கட்டினா அப்படியே அது மேல்டாக்க வரும். இப்படி கிளையாக கீழே அடியிலலாம் போகாது. அதனால தான் அந்த சேஃபு கொண்டு வர்றதுக்கு அக்கா பண்ணியிருக்கிறேன். இது ஒரு கைப்பிடி அளவு நம்மளுக்கு புதினா கிடச்சிருச்சு. நல்லா வாசனையாக இன்றைக்கி வந்து டொமேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இது வந்து 2வது அறுவடை. அக்கா இதுக்கு என்ன உரம் போடுவேன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எல்லா வெஜ்ஜு நம்ம கழிவு எல்லாத்தையும் கட் பண்ணுற அன்னைக்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் மண் வைப்பேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜு கழிவை போடுவேன். அதுக்கு மேலே செம்மண் போடுவேன். போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருவேன். நீங்கள் திறந்து வைக்கக்கூடாது, காஞ்சி போயிடும். மூடி வச்சா மக்கி நம்மளுக்கு உரமாயிடும். அந்த உரம்னா இது கொஞ்சம் அடியில் போட்டுட்டு தான் மேலே மண் போட்டிருக்கிறேன். அதனால் நல்லா வருது. நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள். நான் இனிமேல் அது உரம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெடி பண்ண